கங்குவா படத்தின் தோல்வியை தொடர்ந்து நட்சத்திர தம்பதி சூர்யா ஜோதிகா கோவில் கோவிலாக சென்று வருகின்றனர். நட்சத்திர தம்பதிக்கு திடீர் பக்தி உண்டாக காரணம் என்ன? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடித்து வெளியான கங்குவா திரைப்படம் யூடியூபர்களின் எதிர்மறை விமர்சனங்களால் படுதோல்வியை சந்தித்தது. கோயிலை இடிக்குமாறு கூறிய ஜோதிகாவின் பேச்சும், நீட் தேர்வு உள்ளிட்ட காரணங்களால் மத்திய அரசை சூர்யா விமர்சித்ததும் கங்குவா தோல்விக்கு காரணமாக பேசப்பட்டது. சுமார் 300 கோடி ரூபாயில் தயாரான கங்குவா திரைப்படம் இதுவரை 108 கோடி ரூபாயே வசூலித்ததாக தகவல்கள் வெளியானது. இந்த பலத்த அடி கங்குவா படக்குழுவை சோகமடைய வைத்ததை தொடர்ந்து சூர்யாவுக்கும் ஜோதிகாவுக்கும் திடீர் பக்தி முளைத்தது. படம் வெளியாகி எதிர்மறை விமர்சனங்கள் வந்தவுடன் நடிகர் சூர்யா ஷோலிங்கரில் உள்ள யோக நரசிம்மர் கோயிலுக்கு விசிட் அடித்தார். கங்குவா இயக்குனர் சிறுத்தை சிவா, சூர்யா ஆகியோர் தரிசனம் செய்ததை தொடர்ந்து அந்த கோயிலுக்கு யோகி பாபு சென்று சாமி தரிசனம் செய்தார். இதையடுத்து கர்நாடக மாநிலத்தில் உள்ள கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு சூர்யா அவரது மனைவி ஜோதிகாவுடன் சென்றார். இதையடுத்து நவம்பர் 27ஆம் தேதியன்று நடிகை ஜோதிகா திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு சென்று சுப்ரபாத சேவை தரிசனம் செய்தார். இதுகுறித்து சினிமா விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன், இதுவே கங்குவா படம் வெற்றி அடைந்திருந்தால் சூர்யா ஜோதிகா கோயிலுக்கு சென்றிருப்பார்களா என்று எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் சூர்யா அடுத்து நடிக்கவிருக்கும் 45வது படத்தின் பூஜையும் கோயிலில் வைத்தே நடந்து முடித்தது. ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிக்க உள்ள புதிய படத்தின் பூஜை நவம்பர் 27ஆம் தேதி கோவை மாவட்டத்தில் உள்ள மாசாணியம்மன் கோயிலில் நடைபெற்றது. இதுவரை கோயில்களின் பக்கம் தலை காட்டாத சூர்யாவும் ஜோதிகாவும் தற்போது கோயிலாக செல்வது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது.